பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதில் இழுபறி நீடித்து வருகின்றது. உலக சந்தையில் இலங்கையின் தேயிலையின் விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியால் சம்பள உயர்வு குறித்து தற்போது பரிசீலிக்க முடியாதென பெருந்தோட்ட நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. எவ்வாறாயினும் கடந்த வருட இறுதி முதல் சர்வதேச சந்தையில் இலங்கையின் தேயிலையின் விலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மொத்த தேசிய வருமானத்திற்கு தேயிலை தொழில்துறை 1% பங்களிப்பை வழங்குகின்றது. உலக தேயிலை உற்பத்தியில் 8% இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவதுடன் உலக சந்தைக்கு 18% தேயிலை இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வருடாந்தம் சுமார் 323 கிலோகிராம் தேயிலை இலங்கையிலிருந்து உலக சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் தேயிலையை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் வரிசையில் இலங்கை தற்போது 4ஆம் இடத்தை வகிக்கின்றது. முதல் 3 இடங்களை முறையே சீனா, இந்தியா மற்றும் கென்யா ஆகிய நாடுகள் பிடித்துள்ளன. தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையால் இலங்கை தேயிலையின் தரத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை காரணமாக கடந்த வருடத்தில் இலங்கை தேயிலையின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டதாக தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் தற்போது அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தேயிலை ஏற்றுமதிக்கு உகந்த சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் பிப்ரவரி மாதம் வரை தரமான தேயிலையை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என ஏற்றுமதியாளர்கள் கூறுகின்றனர். இலங்கையின் பொருளாதார தரத்தை நிமிர்த்துவதற்காக தினமும் கடுமையாக உழைக்கும் சுமார் 2.5 மில்லியன் ஊழியர்கள் தேயிலை தொழில்துறையில் இருப்பதாக இலங்கை வணிக சபை குறிப்பிடுகின்றது. வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அதிகாரிகள் தவறியதால் தாம் தொடர்ந்தும் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிட்டுள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இப்போ 1 வருஷம் சம்பளம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நாங்கள் நடத்தி 10 நாள் வேலை எல்லாமே இருந்தோம். அதுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை எங்களுக்கு. 2வது 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன் வந்து மந்திரி மாறலாம். இது வரைக்கும் எந்த மந்திரி வாங்கி கொடுக்கலைங்க. இன்னைக்கு 620 நாங்கள் 10 நாள் வேலை செஞ்சா தான் அந்த 620 வருவாங்க. இல்லாட்டி இந்த 450 ரூபா தான். நம்மளுக்கு இன்னைக்கு 4 பிள்ளை இருக்கு. 4 பிள்ளை படிப்பு செலவுக்கே எங்களுக்கு காசு பத்தாது. இல்லை வேலை சாப்பாடு ஒரு நேரம் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் தான். இதை விட்டோம்னா எங்களுக்கு வேலை வழி இல்லைங்க. இந்த ஒரு தொழில் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டில் வருமானம் வந்து அந்த தேயிலையில இருந்தா வருது. எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் இந்த நாடும் கஷ்டப்படுது. இல்ல மந்திரிமாரும் கஷ்டப்படுறாங்க. யாரை நம்பி எங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல. கவர்மெண்ட்டை நம்பி வேலை இல்ல, மந்திரிமாரை நம்பி வேலை இல்ல, எந்த ஒரு அமைச்சரை நம்பி எங்களுக்கு ஒரு உதவி இல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அட்டையில ரத்தத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க உழைச்ச கூடியதோ எங்களுக்கு ஒரு இந்த 450 ரூபாய் சம்பளத்தையே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல பாருங்க, கவர்மெண்ட் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி அது இதுன்னு குழம்புன கைக்கு உடனே அந்த உத்தியோகத்தர்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தை உயர்த்துறாங்க. ஆனா உயர்த்தும் போது வந்து தோட்ட தொழிலாளி வந்து 10 நாள்ல 10 வருஷம் வீட்டுல இருந்தாலும் கூட எங்களுக்கான ஒரு உதவி இல்ல. காரணம் மந்திரிமாரும் வேலை இல்ல, கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி செய்யற மாதிரியும் இல்ல. மலையேற்ற பொறுத்தளவுல நாங்க பெரும் மோசத்துல தான் போய்கிட்டு இருக்கோம். 10 அடி காம்பரத்துல தான் நாங்க 6 பேர் 7 பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வருஷம் எத்தனையோ ஆண்டு காலமா நாங்க அது உள்ளுக்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தோட்ட தொழிலாளின்னு சொல்லி எந்த ஒரு உதவியுமே இல்லைங்க. நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்ப்பதற்காக வெயிலிலும் மழையிலும் பாடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு இன்னும் காலம் தாமதிக்காது நியாயமான தீர்வினை வழங்க வேண்டியது அதிகாரிகளின் கடமையாகும்.